ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கலாம். மல்லித்தழை, கேரட், கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு, அதே அளவில் மைதா மாவு, அடுத்து இதுக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கரம் மசாலா, பீஸா சீசனிங், பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான சால்ட்டு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே மசிச்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு, கொஞ்சமாக கார்ன் மாவு, கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது, ஓரளவுக்கு. இப்போ கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுவோம். இப்படி நல்லா உருட்டிக்கிறணும். இப்போ நல்லா உருட்டி ஒரு உருண்டை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை நல்லா இப்படி பண்ணணும். நடுவில் சீஸ் வைக்கணும். வச்சுட்டு இதை நல்லா அப்படியே உள்ள மடக்கி அப்படியே விட்டுறணும். நல்லா மடக்கி விட்டுட்டு நல்லா கையால் அப்படியே உருட்டிக்கிறணும். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு உருண்டையை எடுத்து லேசாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி லைட்டாக தட்டி விட்டுட்டு அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், சீஸியாகவும் இருக்கும். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் லைட்டாக டிப் பண்ணிக்கிறணும். டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி லைட்டாக இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ லைட்டாக அப்படி தட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சீஸியாக வரும். அதுக்காகத்தான் இப்படி பண்ணுறது. இப்போ தட்டி வச்சுருந்ததை ஒவ்வொன்றாவும் எண்ணெயில் இப்படி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை அப்படியே லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுருந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேக விட்டாச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் பொரிச்சுக்கலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பாருங்கள், எவ்வளோ சீஸியாக சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.